இந்த நாளில் வந்து நாங்கள் வந்து ஃபயர் சர்வீஸ் சம்மந்தமாக சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். குறிப்பாக ஃபயர் சேஃப்டி பற்றி சொல்ல போகிறேன். இப்போ இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே 6 to 9 ஃபயரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுன்றத நான் ஃபஸ்ட் பேசிக்காக சொல்லிடுறேன். நெருப்பு மேனுஃபேக்சரிங் இல்லையா, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இப்போ ஊற்றுறாங்க. மேன்கைண்டோடைய இதோட ஆரம்பிக்கக்குள்ளேயே மனிதன் நாகரிகம் ஆரம்பிக்குது இல்லையா, சிவிலைசேஷன். அதோடைய ஆரிஜின் எது? அந்த டிஸ்கவரி ஆஃப் ஃபயர் தான் இல்லையா. நெருப்பை முதல்ல என்ன பண்றாங்க, 2 கல்ல. நெருப்பு வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொருள் இல்லையா. ஃபயர் அப்படி போட்டாங்கன்னா அணிஞ்சிரும். ஆனா உங்களோட ஆயுள் அது கூட நம்ம மேல பட ஆரம்பிச்சிடும், நம்ம டேமேஜ் ஆயிடும். நெருப்பாயில படாது, இங்கே போட்டு அனுப்பி காட்டுறோம். அதுக்காக ஒரு சேஃப்டி பின் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எங்க எழுதினு பார்த்தா பின்னால எய்ம் பண்ணணும். விழுந்துருவோம். எய்ம் பண்ணணும், அப்புறம் ஸ்பாஸ் பண்ணணும், அப்புறம் ஷூட் பண்ணணும். அதே தானே பண்ணதே தானே மறுபடியும் பண்றாங்க. இப்போ நான் வந்து கொஸ்டின் கேட்டா நீ ஆன்சர் பண்ணுறியா? அது ஏன் செய்தாங்க ஏதாவது 2 பசங்க பிடிக்கலாம், எடுத்துட்டு வரலாம், தூக்கி கொண்டு போய் வெளியே வைக்கலாம், எதுவுமே ஆகாது. காசு ஆப்போசிட், ஏன்னா இது ஒன்றும் பெரிய பயம் கிடையாது. ஓகே, ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா ஒரு கொண்டியை போட்டு கீழே போய் எடுத்துட்டு போயிடலாம். எல்லா பேரும் வீட்டு எடுத்து மூடி வராது. ஏன்னா நம்மளோட ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப லாரிலாம் பார்த்து வெளியிடக்குள்ள கொண்டு போய் இது போல பவுடரை வந்து தூக்கிட்டு அனுப்பிடுவாங்க. பக்கத்தில் உள்ள பெரிய கடல்களில் தண்ணியில் கொண்டு பக்கத்தில் கொண்டு போய் பெரிய பெரிய பக்கத்தில் வெளியிடக்குள்ள அனுப்பாங்க. அந்த சில இடத்துக்கு வண்டி கூட கேஸ் வாங்கிலேருந்து டவுட்டே வரல. எல்லா வருஷமும் புரிஞ்சாலும் டவுட் வராது. உங்களுக்கு டவுட் எதுவுமே கவனிக்கவே இல்லை, எதுவுமே கேட்கலன்னு டவுட் வராது. முன்னாடி
பழைய பாட்டியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதுதான் செஞ்சாங்க.